வணக்கம். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸில் ரீசெண்டாக ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது 2 கிளையண்ட் வந்து என்கிட்ட வந்தாங்க அட் அ டைமில். அண்ட் அவங்களோட 2 பேரோட கொஷின்ஸுமே ஒரே கொஷின் தான். லைக் 2 பேருமே என்ன கொஷினோட வந்தாங்க அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வந்து வெளியில் ஆட்கள்கிட்ட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நல்லா பிஹேவ் பண்ணுறாங்க, அவரை மாதிரி ஒரு நல்லவர் இல்லைன்னு வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்டன்னு இருக்கிறப்ப அவர் வந்து அந்த ஒரு லவ்வையோ ஒரு கேரையோ எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டேங்கிறாரு. எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்லை. இதுதான் வந்து அவங்களோட கொஷின். ஸோ அவங்க 2 பேரோட ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறப்போ அந்த ஆன்சர்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனோட ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறப்போ என்ன வந்தது அப்படின்னா, அவங்களோட பாஸ்ட் லைஃப் கர்மா. லைக் இந்த இப்போ கரண்ட் லைஃப்பில் அவங்க ஒய்ஃபாக இருக்கிறவங்க பாஸ்ட் லைஃப்பில் அந்த ஹஸ்பண்டோட ஸ்டெப் மதராக இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த லைஃப்பில் அவருக்கு இவங்க கிட்ட எந்த ஒரு லவ்வுமே கிடைக்கல. ஸோ அதே தான் இப்போ இவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஆப்போசிட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் செகண்ட் பர்சனோட ரெக்கார்ட்ஸ் ஓப்பன் பண்ணப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க மேலே நிறைய லவ் அண்ட் கேர் இருக்குது. ஆனால் அவரோட ப்ரெசென்ட் லைஃப் சைல்டுஹுட் ஓன்ஸ்னால அவரால் அந்த லவ்வையும் கேரையும் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அவருக்கு வந்து இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் த லவ்ட் ஒன்ஸ் இருந்ததுனால இவங்க கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ என்னதான் நமக்கு சர்ஃபேஸ் லெவலில் பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கான காரணங்கள் வந்து வெவ்வேறாக இருக்கும். நம்ம எப்போ அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கான சொல்யூஷனை வந்து கொண்டு வரோமோ அப்போ அந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக ரிசால்வ் ஆகிறதோட அந்த ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அழகாக த்ரைவ் ஆக ஆரம்பிக்கும். இது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு மட்டும் இல்லைங்க, மணியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஹெல்த்தாக இருக்கலாம், கரியராக இருக்கலாம், என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறப்போ ரிசல்ட்ஸ் நமக்கு அமேசிங்காக இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். அண்ட் உங்களுக்கும் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸோட மேஜிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா December 6th அன்னைக்கு நாங்கள் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒரு அமேசிங் ஆகாஷிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஐ வில் ஷேர் த டீடைல்ஸ். தேங்க்யூ.